Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து VBA ல வந்து auto filter concept பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த auto filter வந்து பாத்தீங்கன்னா ஒரு single criteria வச்சு நம்ம இங்க example பார்க்க போறோம். Two ways ல வந்து நம்ம இத வந்து work out பண்ண போறோம். One வந்து பாத்தீங்கன்னா change event ல நம்ம code create பண்ண போறோம். அதே மாதிரி மாடியூல்ல நம்ம கோட் கிரியேட் பண்ணி நம்ம எப்படி இத வந்து எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். நான் ஆல்ரெடி பேக் எண்ட்ல வந்து கோட் கிரியேட் பண்ணிட்டேன். இங்க வந்து பாருங்க J1 செல்லில தான் நம்ம வந்து இன்புட் அசைன் பண்ணனும். இப்போ பாருங்க நான் இந்த எடுத்துட்ட best ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு என்டர் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா செட்ல best மட்டும் இந்த ரீஜியனை வச்சு நமக்கு ஃபில்டர் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்க அதே டேட்டா செட்ல போயிட்டு நான் இங்க நார்த் ன்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் பண்றேன். என்டர் பண்ண உடனே எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா நார்த் மட்டும் இந்த ரீஜியன்ல வந்து ஃபில்டர் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் இங்க சவுத் கொடுத்துட்டு இப்ப tab கொடுத்தாலும் சரி நம்ம என்டர் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சேஞ்ச் ஈவென்ட்ல இருக்கிறதுனால எனக்கு அந்த ரீஜியனை மட்டும் எனக்கு இந்த டேட்டா செட்ல வந்து ஃபில்டர் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இது சேஞ்ச் ஈவென்ட்ல இருக்கிறதுனால இந்த ஷீட்ல வந்து நம்ம இந்த J1 செல்ல சேஞ்ச் கொடுத்துட்டு நம்ம என்டர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்பெசிபிக் கிரைட்டீரியாவை இங்க நமக்கு ஃபில்டர் பண்ணி நமக்கு காமிக்குது. இது வந்து சேஞ்ச் ஈவென்ட்ல இருக்கு. இப்போ இது நார்மல் சேஞ்ச் ஈவென்ட்ல இல்லாம நம்ம மேக்ரோ பட்டனும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ பாருங்க நான் வெஸ்ட் ன்னு சொல்லிட்டு நான் இப்போ இங்க கொடுத்துட்டு இப்போ இங்க வெளில கிளிக் பண்ணாலே எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வெஸ்ட் ஃபில்டர் ஆயிடுது. ஓகேங்களா? இப்போ நான் டெவலப்பர் டேப்ல போயிட்டு இங்க வந்து இந்த ஷீட் பாத்தீங்கன்னா மாஸ்டர் அப்படின்ற ஷீட்ல இந்த சேஞ்ச் ஈவென்ட்ல நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் கோடு. இப்போ இதை நான் அப்படியே என்ன பண்றேன், இந்த கோடை வந்து கோட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பிளாக் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. சேஞ்ச் ஈவென்ட்ல வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. மாடியூல் 1ல வந்து பாத்தீங்கன்னா சேம் கோடு வந்து இங்க கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ பாருங்க நான் இங்க போயிட்டு நார்த்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிட்டு இப்போ என்டர் பண்றேன். எனக்கு இங்க ஃபில்டர் ஆகாது. இப்போ நான் ஆட்டோ ஃபில்டர் இருக்கு இல்லைங்களா, இங்க பாருங்க இந்த பட்டனை வந்து கிளிக் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டனை பேஸ் பண்ணி எனக்கு இந்த மேக்ரோ இப்போ எக்ஸிக்யூட் ஆகும். முன்னாடி வந்து சேஞ்ச் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸிக்யூட் ஆனிச்சு. இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த ஈவெண்ட் நடக்கும். இப்போ பாருங்க நார்த் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் கொடுத்துட்டு இங்க போயிட்டு நான் ஆட்டோ ஃபில்டர் இந்த பட்டனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஈஸ்ட் மட்டும் ஃபில்டர் ஆகுது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி நம்ம இங்க கோட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஈஸ்ட்னா இப்போ நம்ம இந்த J1 செல்ல என்ன வேல்யூ கொடுக்கறோமோ அதை மட்டும் நமக்கு ஃபில்டர் பண்ணோம். நம்ம என்ன பண்றோம், நெக்ஸ்ட் வீடியோல வந்து அரே ஃபில்டர் நம்ம வந்து எப்படி மல்டிபிள் கிரைட்டீரியாவை வந்து அட் எ டைம் நம்ம செலக்ட் பண்றது. இப்போ ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் எப்படி நம்ம மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து ஃபில்டர்ல செலக்ட் பண்றது நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த கான்செப்ட் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிள் கோட் தான். இப்போ நான் இதை வந்து அன்ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இங்க டெவலப்பர் டேப்ல போயிட்டு இங்க விஷுவல் பேசிக் போறேன். இங்க மாடியூல் 1ல வந்து நம்ம ஆல்ரெடி கோட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் மாடியூல் 2 வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு மாடியூல் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா சப் ரொட்டீன் வந்து நான் கிரியேட் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஃபில்டர்னு சொல்லி நான் என்னோட மேக்ரோ நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஆட்டோ ஃபில்டர்னு கொடுத்துக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா dim input criteria அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல. ஓகேங்களா? அகைன் dim WSS worksheet அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஒர்க்ஷீட் டேட்டா டைப்ல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த ஒர்க்ஷீட் ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறேன். அந்த ஒர்க்ஷீட் WS அப்படின்ற வேரியபிளுக்கு ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறேன். this workbook dot sheets of இங்க வந்து பாத்தீங்கன்னா sheets of master னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். because நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷீட் நேம் வந்து மாஸ்டர். ஸோ நான் மாஸ்டர் அப்படின்ற ஷீட் இங்கே வந்து அசைன் பண்ணிக்கிறேன். இங்கே செட் WS ஈக்குவல் டு கொடுக்கணும். ஸோ இதுதான் நமக்கு ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணுறதுக்கான கரெக்டான ஃபார்மேட்டு. ஸோ நான் அதை கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த இன்புட் கிரைட்டீரியா இருக்கு இல்லைங்களா, இந்த இன்புட் கிரைட்டீரியாவில் என்னோட இந்த
WS அப்படின்ற ஷீட்டில் அந்த மாஸ்டர் ஷீட்டில் ரேஞ்ச் ஆஃப் அந்த J1 செல் இருக்கு இல்லைங்களா, J1ல் தான் நம்ம வந்து இன்புட் கொடுக்குறோம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த J1 டாட் வேல்யூ கெட் பண்ணி அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இந்த J1ல் வந்து என்ன வேல்யூ நம்ம அசைன் பண்ணுறோமோ அந்த வேல்யூ வந்து அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், என்னோட மாஸ்டர் ஒர்க் புக்கு ஆல்ரெடி வந்து ஃபில்டர் மோடில் இருந்துன்னா அந்த ஃபில்டர் மோடை வந்து நான் அன்ஃபில்டர் பண்ணணும். ஆட்டோ ஃபில்டர் மோடு ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு எனக்கு டிஃபால்ட்டாக எனக்கு ஃபில்டரில் இருந்ததுன்னா அதை நான் ஃபஸ்ட்டு நான் வந்து அன்ஃபில்டர் பண்ணிக்கிறேன். அன்ஃபில்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம க்ரைட்டீரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ வந்து நான் ஃபில்டருக்கான கோடு கிரியேட் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ WS அந்த மாஸ்டர் அப்படின்ற ஒர்க் ஷீட்டில் ரேஞ்ச் ஆஃப் என்னோட A2ல இருந்து H2 வரைக்கும் நான் அந்த ஹெட்டரை வந்து ரேஞ்சாக கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்ல இருந்து சேல்ஸ் வரைக்கும், ஸோ A2லேருந்து H2 வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், ஆட்டோ ஃபில்டர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கோலன் ஈக்குவல் டு 4th பிளேஸ். ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு கொடுத்துக்கிறேன். எதுக்காகனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீஜியன் வந்து இந்த A காலம்ல இருந்து 4th காலம்ல இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 4th ஃபீல்டு வந்து அந்த இண்டெக்ஸ் காலம் இண்டெக்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம். 4th ஃபீல்டு க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா 1 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 ஈக்குவல் டு இங்கே நம்ம ஹார்ட் கோடடாக கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நார்த்துன்னு சொல்லி இங்கே கொடுத்துட்டு நான் வந்து இப்போ இங்கே ஹார்ட் கோடடாக கொடுத்துட்டு இப்போ இந்த கோடு நான் எக்ஸிக்யூட் பண்ணேன், எனக்கு நார்த்தை மட்டும் ஃபில்டர் பண்ணும். இப்போ பாருங்கள், எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், ரன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நார்த்தை மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணிடுச்சு. ஸோ எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, இதை நம்ம ஹார்ட் கோடடாக கொடுக்காம இந்த வேரியபிள் நம்ம ஆல்ரெடி J1ல் இருக்கிற அந்த வேல்யூ கெட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ டைரெக்டாக நான் இந்த க்ரைட்டீரியா 1ல் போயிட்டு இங்கே டைரெக்டாக இந்த வேரியபிளை அசைன் பண்ணிக்கிறேன், க்ரைட்டீரியா 1 அப்படின்ற அந்த ஃபீல்டில். ஓகேங்களா, இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இது டைனமிக்காக எனக்கு அந்த வேரியபிளில் வந்து வேல்யூ கெட் பண்ணிக்கும். அதில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அந்த க்ரைட்டீரியா வந்து நமக்கு அங்கே ஃபில்டர் வந்து அப்ளை பண்ணும். இவ்வளோதான் கோடு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் கோடு தான் இது. ஓகேங்களா, இப்போ இந்த கோடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, நான் இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த ஆட்டோ ஃபில்டர் அப்படின்ற பட்டனில் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அசைன் மேக்ரோவில் என்னோட செகண்ட் மாடியூலில் ஆட்டோ ஃபில்டர் அப்படின்றத நம்மளோட மேக்ரோ நேம், அதை நான் லிங்க் பண்ணிக்கிறேன். இப்போ லிங்க் பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்க, ஈஸ்ட் அப்படின்றது தான் நம்மளோட J1 செல்லில் இருக்குது. இப்போ நான் இங்கே பட்டனை கிளிக் பண்ணுறேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈஸ்ட் வந்து நமக்கு ஃபில்டர் ஆகுது. இன்கேஸ் நான் இங்கே வந்து சவுத்துன்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே ஆட்டோ ஃபில்டர் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சவுத் வந்து நமக்கு ஃபில்டர் ஆகுது. இது எதை பேஸ் பண்ணினா இந்த மாடியூல் 2ல் இருக்கிற இந்த மேக்ரோ வச்சு. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஒர்க் ஷீட் ஈவெண்ட்டில் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம பட்டனில் எப்படி நம்ம ஆக்ட் பண்ணுற வைக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இப்போ இங்கே டைப் பண்ண எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகணும் ஈவெண்ட்டில். இப்போ இங்கே நான் பெஸ்ட்டுன்னு சொல்லி டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈவெண்ட்டில் வந்து எனக்கு ஃபில்டர் ஆகணும். இதுக்கு என்னன்னாக்க சிம்பிள் தான். இந்த கோடை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம இருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அப்படின்ற ஷீட்டில் தான் நம்ம டேட்டா செட் இருக்குது. ஸோ இங்கே ஷீட் 1 மாஸ்டர் அப்படின்ற ஷீட் இருக்குங்களா, இதில் வந்து பாருங்கள், பை த டிஃபால்ட்டாக நமக்கு எப்படி இருக்கும்னா இங்கே எதுவும் இருக்காது, எம்டியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்டில் வந்து ஒர்க் ஷீட் ஆப்ஜெக்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ரைட் சைடு ப்ரொசீஜரில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஈவெண்ட்டில் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதை வந்து நம்ம செலெக்ஷன் சேஞ்சை வந்து டெலீட் பண்ணிக்கிட்டு இந்த சேஞ்ச் ஈவெண்ட்டில் வந்து நம்ம அங்கே காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா, மாடியூலில் கிரியேட் பண்ண அதே கோடை நான் அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு என்ட்ரி பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் என்ன நடக்குது, நார்த்து பர்ஃபெக்டாக நமக்கு இங்கே வந்து பட்டனை கிளிக் பண்ணாமலே நமக்கு ஈவெண்ட்டில் வந்து ஃபில்டர் ஆகுது. அதே மாதிரி ஈஸ்ட்டு
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த J1ல சிங்கிள் கிரைட்டீரியாவை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். இப்போ இந்த கோடில் வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த கோடில் வந்து கிரைட்டீரியா 1 கிரைட்டீரியா 2 நீங்கள் எத்தனை கிரைட்டீரியா வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அகைன் ஒரு இன்புட் வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கிட்டு அனதர் செல்லில் வந்து நீங்கள் அந்த ரேஞ்சில் வந்து அந்த இன்புட்டில் வேல்யூ கெட் பண்ணிக்கிட்டு கிரைட்டீரியா 2ன்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் கமா கொடுத்து அகைன் கிரைட்டீரியா 2ல் அந்த செகண்ட் வேரியபிள் இருக்கிற வேல்யூவை நீங்கள் இங்கே அசைன் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருவோம். அந்த லூப்பிங்கை பேஸ் பண்ணி அது என்ன பண்ணணும்னா ஃபில்டர் பண்ணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும். ஓகேங்களா? சேஞ்ச் ஈவெண்ட்டில் எப்படி ஆக்ட் ஆகுது, அதே மாதிரி மேக்ரோ மாடியூல் எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம், அரே ஃபில்டர். இப்போது அட் ஏ டைம் வந்து நம்ம எப்படி நார்த்து சவுத்து வெஸ்ட்டு இப்படி மல்டிபிள் ஏரியாவை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து VBAல ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட்டு. ஒரு ஆட்டோமேஷன் பண்ணும்போது நம்ம அடிக்கடி ஆட்டோ ஃபில்டர் பண்ணுவோம், அன்ஃபில்டர் பண்ணுவோம். இது எல்லாமே நமக்கு அடிக்கடி நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? இதை லேர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அரே கான்செப்டில் நம்ம ஃபில்டர் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.